வணக்கம். நான் இந்த தாத்தா கோயில் என்கின்ற செங்கல் சித்தர் அவருடைய ஆலயத்தில் தொடர்ந்து ஒரு 4 வாரங்களாக வந்து கொண்டிருக்கிறேன். இவரை பற்றி யூடியூபில் படித்த பிறகு வாழ்நாளில் ஒரு முறையாவது இந்த இடத்திற்கு வந்தாலே போரும், எந்த பரிகாரங்களும் தேவையில்லை, ஜல சமாதியாக இருக்கின்றார் என்று அவரை பற்றி கேள்விப்பட்டோம். சமாதி என்றாலே ஜீவ சமாதி தான் எல்லாருக்கும் தெரியும். ஜல சமாதி என்பது தமிழ்நாட்டிலே ஒரு சில இடங்களில் தான் இருக்கிறது. ஆகையினாலே இந்த தாத்தா கோயிலை வழிபாடு செய்யும் போது பல மடங்கு பயன் தரக்கூடிய கோயிலாக, உங்கள் வாழ்க்கையிலே எந்த பிரச்சனையாக இருந்தாலும், பொருளாதார பிரச்சனை, திருமணம், குழந்தை பேர் இல்லாதவர்கள், நோயினாலே பாதிக்கப்படுபவர்கள், இப்படி ஏராளமாக இருக்கிறது. எதுவாக இருந்தாலும் முக்கியமாக முழு நம்பிக்கையோடு இவரை வழிபாடு செய்யும் போது நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும். பலரும் இதை தன்னுடைய அனுபவங்களாக சொல்லியிருக்கிறார்கள். ஆகையினாலே உங்கள் வாழ்விலே நீங்கள் நல்ல காலம் வந்துவிட்டது என்பதை இன்றிலிருந்து உணரலாம். அந்த அளவுக்கு சுவாமிகள் உங்களுக்கு அருள் புரிவார். எனக்கு தெரிந்த அனுபவத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். உண்மையிலே என்ன தெரியுமா, நான் இன்னைக்கு உள்ள வரும்போது இங்க இருக்கிறவரை வச்சு இந்த சுவாமியை பேச வைக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு வந்தேன். ஆனா அவர் என்ன பேச வச்சுட்டார். நினைச்சது அதான், உங்களை இங்க கோயில் இருக்கவங்களை வச்சு இந்த கோயிலை பத்தி சொல்லுங்க சார், யூடியூப்ல போடலாம்னு நினைச்சேன். நீ நினைக்கிறேன், நான் நினைக்கிறேன் வாயா அப்படின்னு சொல்லி என்ன பேச வச்சாரு பாருங்க. அதுவே அற்புதம் தான். அதனால உங்க மனதிலே நினைப்பவன் மனம் கோயிலா கொண்டவன் என்று அப்பர் பெருமான் தேவாரத்துல சொல்வார். அது நினைப்பு தான் சார் வாழ்க்கை. நம்மளுடைய நினைப்பு நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் கடவுள். நம்ம கஷ்ட நேரத்துல யார் உதவி செய்யறாங்களோ அவங்க தான் கடவுள். அதை அனுபவத்துலதான் உணர முடியும். உறவாகட்டும் நட்பாகட்டும், தக்க சமயத்தில் உதவுவது திருநீரின்வார் ஞானசம்பந்தர். சமயத்தில் உதவுவது திருநீரின்வார். அதுதான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை உணர்வதுதான் அனுபவம் என்று சொல்லி எனக்கு தெரிந்ததை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். 5வது வாரமா வருகிற வியாழக்கிழமை அங்க ரொம்ப விசேஷம். பலரும் சொல்றாங்க, அவங்களெல்லாம் இங்க கூட்டுட்டு வாங்க, வந்து பாருங்க. யாராக இருந்தாலும் தாத்தா அருள் செய்வார். இந்த கலியுகத்திலே அவர் செய்த அற்புதங்கள்ல ஒன்று பாசுபதாஸ்திரத்தை வர வைத்து காமித்தாராம். மகாபாரதத்துல பாசுபதாஸ்திரம் தான் ரொம்ப பெரிய அஸ்திரம். அதை அவர் வர வைத்து காமித்தார் என்று அற்புதங்கள்ல படித்திருக்கிற. இன்னும் நிறைய இருக்குங்க. சொல்ல ஆரம்பிச்சா 1 மணி நேரம் கூட பேசலாம். ஆனால் சுருக்கமாகவும் உங்களுக்கு நெருக்கமாகவும் இருக்கக்கூடிய செய்திகளை பகிர்ந்து கொண்டேன். நல்ல வாய்ப்பளித்த இவர்களுக்கு என்னுடைய நன்றியை கூறுகிறேன். பேர் வி வேதகிரிங்க. கடந்த 25 ஆண்டுகளாக ஆன்மீக சொற்பொழிவு செய்து வருகிறேன். இது வரைக்கும் 5000 சொற்பொழிவு பண்ணியிருக்கேன். 500 கோயில்ல பேசியிருக்கேன். இன்னும் இறைவன் எந்த அளவுக்கு பணிக்கிறாரோ அதை நான் செய்ய தயாராக இருக்கிறேன். நான் சைதாப்பேட்டில இருந்து வரேங்க சார். நான் கோயம்புத்தூர்ல இருந்து வரேன். என்னோட பேர் ஷாஜி. ஐயாவை பத்தி எனக்கு இந்த யூடியூப்ல கிடைச்ச இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி தான் நான் இங்க வந்தேன். நான் இங்க வரும்போது என்னோட ஜாப்ல கொஞ்சம் இன்ஸ்டபிலிட்டி இருந்தது. அப்படின்னா வேலை கண்டினியூ பண்ண முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது. இங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த பிரச்சனை சால்வ் பண்ணி கம்பெனியில எனக்கு கன்ஃபர்மேஷனே கிடைச்சிருச்சு. இப்போ கம்பெனியில எனக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கு. இந்த கம்பெனியில க்ரோ ஆக முடியுங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் ஐயா தான். ஐயாவோட அனுகிரகம் தான். என்னால நல்லா அவரோட பாசிட்டிவ் வைப்ரேஷன் என்னால ஃபீல் பண்ண முடியுது. வணக்கம், என் பேர் கோவிந்தராஜ். நான் கொடுங்கூர்ல இருந்து வரேன். என் மனைவிக்கு உடம்பு சரியில்லாம இருந்தது. தாத்தாவோட இதுவெல்லாம் கேட்டு யூடியூப்ல பார்த்து நான் அவரை சேவிக்கலான்னு சேவிச்சேன். என் மனைவிக்கு இப்போ ரொம்ப உடம்பு ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப தாத்தாவோட அருளால ரொம்ப நல்லா இருக்கு. இது ரொம்ப எனக்கு கிடைச்சது ரொம்ப பெரிய பாக்கியமா நினைக்கிறேன். நான் வாழ்க்கையில எனக்கு 2 நல்ல காரியங்கள் ஐயாட்ட வேண்டிட்டதுனால நடந்தது. நான் என்ன நினைச்சேனோ அதை ஐயா நடத்தி கொடுத்தாங்க. எல்லாம் ஐயாவுடைய கருணையினாலதான். அதனால எல்லாரும் நீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேட்டுங்க, ஐயா கண்டிப்பா செஞ்சு தருவாரு. நான் வாழ்க்கையில சத்தியமா சொல்றேன், விஷயங்கள் எனக்கு நடந்தது ஐயாவுடைய கருணையினாலதான் நடந்தது. நான் ஆக்சுவலா வாழ்க்கையில தன்மானத்தை இழந்து வாழ்ந்துட்டு இருந்தேன். எனக்கு ஒருத்தர் சொல்லி நான் இங்க வந்தேன்.
வந்து 2வது வாரமே வந்து நான் இழந்த எல்லாத்தையுமே திரும்ப எனக்கு கிடைக்கிறதுக்கு அருள் புரிஞ்சாரு. அதனால எனக்கு வந்து வர வாரம் மிஸ் பண்ணாம தாத்தா வந்து பார்த்துட்டு போயிடுவேன். வணக்கம். நான் எர்ணாவூர்ல இருந்து வரேங்க. எப்படி தெரியும் ஐயா? ஐயாவை ஒரு சிவனடியார் மூலியமா எனக்கு சொன்னாங்க. என்னால வர முடியல. ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை எனக்கு வந்து ரிமைண்ட் பண்ற மாதிரி யூடியூப்ல ஒரு ஒரு வாட்டியும் எனக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. சரி, இந்த வாட்டி நம்ம கண்டிப்பா போய் ஆகணும்னு வந்தேன். அவரால் எனக்கு கொஞ்சம் வியாபாரம் நல்லபடியா பிக்கப் ஆயிருக்குங்க. என் பேரு நிதின். யூஸ்வலாக ரீசெண்டாக ஒரு 1-2 months முன்னாடி தான் நான் வந்தேன். யூடியூப்ல பார்த்து தான் வந்தேன். எனக்கு இந்த அவ்வளோ சாமி நம்பிக்கை அவ்வளோ கிடையாது. பட் என்னன்னு தெரியல, இங்கே வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் ப்ளஸ் ஒரு நல்ல தாட்ஸ், ஒரு எல்லாமே கொஞ்சம் ஒரு பாசிட்டிவாகவே இருக்கு. ஸோ அதனால ஒரு நல்ல பிலீஃப், எப்பவுமே வாரம் வந்து ஒரு நல்ல மெடிடேட் பண்ணிட்டு போவேன். ஸோ உண்மையா ஒரு நல்ல வைப்பா இருக்கு. எப்படி இருக்கு தாத்தா கிட்ட வந்து? அதான் ஒரு பாசிட்டிவிட்டியாவே இருக்கு. அதாவது நமக்கு நெகட்டிவ் வைப்ரேஷன் இன்னும் ஒரு கெட்ட இதுகள் நடந்தா, நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இன்னும் வந்தாலும் இங்க வந்து ஒரு மெடிடேட் பண்ணிட்டு போனா அந்த வீக் அடுத்த ஒரு ஃபியூ டேஸ் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ஃபீல் இருக்கு. பேர் பவுன்ராஜ். எனக்கு இந்த ஒரு வியாபாரம் பண்ணி பல லட்சம் எனக்கு நஷ்டமாயிடுச்சு. எனக்கு இருக்க வீடு இல்லாத நிலைமைக்கு வந்துடுச்சு. வீட்டை விட்டு காலி பண்றோன்னு சொல்றாங்க. வீட்டுக்கு வேற வீடு பார்க்க முடியாது. நான் காலி பண்ண முடியல. ஐயா கிட்ட வந்து சொன்னாங்க 7 வாரம் வந்து 7 விளக்கு போட்டு 7 சுத்திட்டு நீ வேண்டிட்டு போ நடக்குனாங்க. நான் சுத்தும் போது 3ஆவது வாரம் சுத்தும் போதே எனக்கு வேற வீடு அமைஞ்சிச்சு. இப்போ 7ஆவது வாரம் முடிஞ்சிச்சு. போன வாரம் முடிஞ்சிச்சு. வீடு மாத்திட்டேன். இப்போ அடுத்த கோரிக்கை வைக்க வந்திருக்கேன். நான் ரொம்ப சக்தி வாய்ந்த ஐயா. இதான் என்னால் சொல்ல முடியும். நம்ம ரொம்ப ஒரு 8 மாசத்துக்கு முன்ன ரொம்ப முடியாம இருந்தேன் தாத்தாட்ட. நான் அந்த அளவுக்கு உயிரே போச்சுன்னு நினச்சி வந்தேன். தாத்தா என் உயிரை காப்பாற்றி விட்டாரு. நடக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்கி நடந்து வந்தேன். இப்போ தாத்தா என் கூட கொஞ்சம் காலம் கஷ்டம்லாம் போய்க்கிறேன். ஆனால் வந்துருக்கவங்க தாத்தாட்டானு. நான் ஒரு 7-8 மாசமா அங்கே தான் வரேன் தாத்தாட்டானு. நான் அவருக்கு ஆத்தி காட்டின்னு என் உடம்புலாம் சரி பண்ணிட்டாரு. அற்புதமா நம்ம கேட்பதை கொடுக்குறாரு. நான் அவர்கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சா விரைவில் ஜெயமாகுது, வெற்றியாகுது ஐயாட்ட. நான் நம்பி வரலாம் ஐயாவை. டெய்லிங்க அன்னதானம் வடை பாயசத்துல சாப்பாடுங்க ஐயாட்ட. அம்மா சாப்பாடு தங்குறாங்க ஐயாட்ட. அவருக்கு ஆர்த்தி நைட்டு 12 மணிக்கு பாருங்க ஜெயமாகுது. அற்புதம் ஐயாட்ட. அது மட்டும் தெரியும் நமக்கு. இன்னைக்கெல்லாம் நைட் 12 மணிக்கா? அமாசா பௌர்ணமிக்கு தான் நைட்டில், மீனால இல்லை. விழாக்கமான குரு பூஜை மாதிரி நடக்கும் ஐயாட்ட. ஜேன்னு கூட்டம் வரும். நான் எல்லாரும் வெற்றியாக தான் அவங்க மூலியமாக தான் அன்னதானமாக நடக்கும். நிறையா பக்தர் மூலியமாக தான் நான் ஐயாட்ட ஒரு சேவை மாதிரி பண்ணிக்கிறேன். ஐயா எங்கெந்தெல்லாம் வர்றாங்க? இலங்கை, இலங்கான்றாங்க, சிங்கப்பூர்ன்றாங்க, மலேசியான்றாங்க, இன்னும் நம்ம ஊரை சொல்றாங்க வரவங்க. பெங்களூர், ஒசூருன்றாங்க, ஆந்திரான்றாங்க. வந்து தங்குறவங்க வந்து போயின்னுக்கிறாங்க நிறைய பக்தருங்க. என்ன தாத்தாட்ட ஒன்று மந்திர தந்திரம் இல்லை, 3 எலுமிச்சை தான் வச்சு 3 வெற்றியாச்சு. குழந்தை பாக்கியம், கல்யாணம், அவங்க கல்யாணம் ஜாதகம் ஜெராக்ஸ் வச்சுட்டு போறாங்க. 3ஆம் மாசத்துல தாத்தா வந்து அவங்க வந்து தாத்தாவுக்கு நோட்டீஸ் செய்கிறாங்க. அவங்க ஜெராக்ஸ் வச்சுட்டு போனோடனே கல்யாணம் ஆகலான்னு எங்க பொண்ணு கிடைக்கலன்றாங்க. தாத்தாட்ட வந்து ஜெராக்ஸ் வச்சுட்டு போன்றோம். 3ஆம் மாசம் வந்து நோட்டீஸ் செய்கிறாங்க. தாத்தா பொண்ணு பார்த்து கொடுத்துட்டாரு, என் பிள்ளை கல்யாணம் தாத்தா நீ வந்துருன்னு கூப்பிட்றாங்க. அதுக்கு வந்து அன்னதானம் பண்றாங்க. நான் இந்த தாத்தா சுவாமிகள் வந்து இது வழியாக தான் பார்த்தேன், யூடியூப் வழியாக. அற்புதமான ஒரு கோவில் இது. ரொம்ப பாசிட்டிவ் தான் இருக்குது இங்கே வந்தாலே. நாங்கள் இது 3ஆவது வாரம். ஃபர்ஸ்ட் வாரம் வந்து ஒரு கோரிக்கை வச்சோம். மறுநாளே எங்களுக்கு வந்து ஒரு வழி காமிச்சு விட்டார் தாத்தா. இது பெரிய இது எங்களுக்கு. இங்கே வந்தாலே ஒரு மன நிறைவு ஏற்படுறது. வந்துட்டு போனாலே வீக்லி ஒன்ஸ் வரா மாதிரி இருக்கோம். நாங்கள் போக போக நிறைய வரா மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப தூரத்துலேருந்து வர்றதுனால எங்களால் அடிக்கடி வர முடியாமல் இருக்கு. ஆனால் ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸான கோவில், ஒரு மன நிம்மதி இருக்கு. அவர் நிறைய லீலைகள்லாம் நிறைய பண்ணியிருக்காருன்னு கேள்விப்பட்டேன். எங்களுக்கும் ஒரு லீலை தான் அவர் பண்ணியிருக்காருன்னு நாங்கள் நம்புகிறோம். தாத்தா சுவாமிகளுக்கு ஜெய். போற்றி போற்றி. எங்க அமைஞ்சிருக்கு அந்த கோயில்? இது வந்து சவுகார்பேட், இது ஓல்டு வாஷர்மேன்பேட்டில் இருக்குண்ணா. தியாகராஜா காலேஜுக்கு ஆப்போசிட்ல இந்த சைடில் இருக்கு. உள்ள தள்ளி தான் இருக்கு. கோதண்டராமர் ஸ்ட்ரீட்ல உள்ள தள்ளி தான் இருக்கு கோவில். ஆனா இங்க வந்தோடனே இது பெரிய தனி உலகத்துல இருக்க மாதிரி தான் இருக்கு. ஒரு ஸ்ட்ரீட்டு சின்ன தெரு வழியா தான் வரா மாதிரி இருக்கு. ஆனா இங்க வந்தா பெரிய ஒரு தனி உலகத்துக்கு வந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆகுது இந்த கோயிலுக்கு வந்தாலே.
ஒரு மன நிறைவு ஏற்படுறதுங்க. எல்லாரும் இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. தாத்தா சுவாமிகளுக்கு ஜெய். ஓரெழுத்தாகி உலகினை படைத்து ஈரெழுத்தாகி எங்கனூ நிறைந்து மூவெழுத்தான முச்சுடர் ஒளியே நான் எழுத்தினில் நடித்திடும் பதத்தி பஞ்சாட்சரத்தில் பதிந்தமை பொருளே சஷ்டாட்சரத்தில் சரமாய் நின்று அட்சரந்தோறும் அரும்பொருளாகி முக்கோணத்தின் முதன்மையானவளே நாற்கோணத்தின் நடுநிலை பொருளே ஐங்கோணத்தில் அரூபியானவளே அருகோணத்தில் உருப்பலவானாய் எண்கோணத்தின் இலகுமை பொருளே எண்ணைந்து மூன்றின் இகபர ஒளியே பின்னைந்து பூத வெளியே உமையே தத்துவ முடிவே சாருமானவனே கற்றுணர்ந்தவர் கைவிலக்கொளியே கல்லாதவர்க்கும் கருத்து சுடரே பக்தியற்றவனை பாராதவனே புத்தியற்றவரை பிளந்த கோடாரி சத்துமுத்தான சங்கரி கௌரி முக்தியின் முதலே முச்சுடர் ஒளியே சக்தி ஒன்றாகி சமயங்கள் வேறாகின்ற நித்யானந்த நிர்மல சொரூபி ஐயை என்றோரி அழகையின் கொடியோய் பகவதி துர்க்கை பாசாங்கு சக்தி இகபர சுகத்தி இருள் ஒழிப்பவளே குண்டலி குமரி குறுக்கே திரத்தி சண்டிகை சூழி தாருக விநாசனி மாயவள் அணங்கு மதிபதி சூரி நேயரை காக்கும் நித்திய கல்யாணி நாரணி வஜ்ரவராகி எளியே நாவில் இருப்பவளே காரணி கிருபாகரி பகவதி பஞ்சகம் பேசும் நெஞ்சை மன்னித்து அஞ்சு பின்னோட அழகை நின்றாட இங்கே பூதகணங்கள் நிறைய நாட்டுவாய் சூழும் பேய் பில்லியாவும் பின்னிட துரத்தி ஏவலும் சூன்யமும் எம் மக்களை தொடராதிருக்க மக்களை காக்க மாதங்கி வருக பந்திப்பாய் உனது படைகளும் வருக வக்ரதுண்டன் குகன் வருக வக்ராயுதத்துடன் சதுர்முகன் வருக ஐயன் பிடாரி அனைவரும் வருக மாடன் இருளி காட்டேரி உனது பணி செய்ய வருக 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 எல்லை பூதங்களும் திக்கு கணங்களும் இருப்பிட தேவதைகள் எங்கள் முன் வருக பையக தேவதைகள் வருக இக்கணமே அடியே நரித்த